Welcome to SSIT lectures. இந்த வீடியோவில் நம்ம SQL பற்றியான பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸை பார்க்கலாம். Structured Query Language ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் SQL. SQL contains set of statements to perform variety of database tasks. For example, general programming languagesல C, C++, ஜாவாவில் இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஸ்டேட்மெண்ட், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி. அண்ட் இட் ஆக்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் டு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு SQL தான் நமக்கான ஒரு வழி, அது ஒரு பாத் மாதிரி. ஸோ இது SQL மூலயமா தான் நம்மளால் ரிலேஷனல் டேட்டாபேஸை அப்ரோச் பண்ண முடியும். SQL டேட்டாபேஸை இனிஷியலாக டெவலப் பண்ணது IBM, பட் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்தது Oracle. ANSI அண்ட் ISO ஆர்கனைசேஷன்ஸ் SQL தான் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் எனி ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ரிலேஷனல் டேட்டாபேஸாக இருந்தாலும் அந்த DBMS-ஐ யூஸ் பண்ணுறதுக்கு SQL தான் வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். ரிலேஷனல் டேட்டாபேஸோட சக்ஸஸ்க்கு மேஜர் ரீசன் வந்து SQL தான். நெக்ஸ்ட் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரோக்ராம் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவோம். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ கெட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சம் பண்ணுவோம், தென் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த மாதிரி டேட்டாபேஸ் டாஸ்க் லைக் டிஃபைன் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். அதாவது ஒரு டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கலாம், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கும், அந்த டேபிள்ஸோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம SQL யூஸ் பண்ணலாம். Next, to store, process and query the data in the database. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதில் ஆக்சுவல் வேல்யூஸ் எப்படி என்டர் பண்ணுறது, அதுக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ்னால் இப்போ எதனா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது, இதில் அதுலேருந்து சில ஃபார்மேட் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணுறது. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம யூஸருக்கு ஏற்ற மாதிரி ரிட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது, இது வந்து query சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கும் நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு ஸ்பெசிஃபை கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு த காலம்ஸ் இன் த டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும், 0 to 100. இதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட், it controls access to the database and its objects. ஜென்ரலாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் யூசர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஹையர் லெவல் யூசர் அப்படின்னு சொல்கிறவங்க டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், தட் இஸ் ஷார்ட்டாக DBAன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் ஹையர் லெவல் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆர் டேட்டா டிசைனர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கவங்க டேட்டாபேஸ் டெவலப்பர். இந்த லாஸ்ட் லெவலில் இருக்கவங்க தான் எண்ட் யூசர். இத்தனை லெவல் ஆஃப் யூசருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூசருக்கு வந்து டேபிளோட வேல்யூஸை மட்டும் பார்க்குறதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து என்னென்ன என்ன டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலான்றது பெர்மிஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மின் ஆஃபீஸ் லெவலில் அவங்க ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம், மார்க்ஸ் அலோட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான யாருக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பார்க்கலான்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சொல்கிறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இட் கேரண்டீஸ் டேட்டாபேஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெக்ரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னா, நான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் சொன்ன மாதிரி இட் ஷுட் அலோவ் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், டொமைன் இன்டெக்ரிட்டின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போல்லாம் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த வேல்யூஸ் சேவ் ஆகணும். ஸோ நம்ம சேவ் பண்ண வேல்யூஸை திருப்பி ஃபெச் பண்ணி பார்த்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட், டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.
ஜென்ரலாக டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்குமே எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ், இன்னொன்று நான் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு தெரியுதுக்குன்னா ஸ்கீமானா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கீமா அப்படின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா ஆர் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்கீமா அப்படின்றது ஒரு டேட்டாபேஸ் டிசைன். அதனோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கலாம், அந்த டேபிள்ஸில் என்ன மாதிரி காலம்ஸ் இருக்கலாம், அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் என்ன எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, அதற்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர், லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், DBA explicitly grant privileges to the user accounts to create schemas and schema objects. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி DBA தான் ஹையர் லெவல் அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு என்ன பெர்மிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ்னால் பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். யூசர் ஃபார் எண்ட் யூசர்னால் அவங்களுக்கு வியூ பெர்மிஷன் மட்டும் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு மட்டும் பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்கள டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த அக்சஸ் கண்ட்ரோல்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணுறவங்க DBA. நெக்ஸ்ட் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ், நான் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா டேபிள்ஸ். டேபிள் அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். இதில் தான் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த வேல்யூஸ். ஒரு வேல்யூ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரைன்ஸ். நெக்ஸ்ட் வியூஸ். வியூஸ் வந்து ஒரு வர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஸ்டோர்டு ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டுமே நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ். டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் நடக்கும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ். நெக்ஸ்ட் நான் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ். நான் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன, யூசர்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரோல்ஸ் என்ன. ரோல்ஸ் அப்படின்னு சொன்னது தான் வந்து DBAவா, அவங்க டெவலப்பராக, எண்ட் யூஸராக அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ரோல்ஸ். நெக்ஸ்ட் ரோல் பேக் செக்மெண்ட்ஸ். ரோல் பேக் செக்மெண்ட்ஸ் அப்படின்ற டிரான்சாக்ஷன்ஸ் டைம்ஸில் ரோல் பேக் சேவ் பாயிண்ட்ஸை செட் பண்ணுற ரோல் பேக் செக்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டேபிள் ஸ்பேஸ். டேபிள்ஸ்க்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன் பண்ணுறது தான் வந்து டேபிள் ஸ்பேஸ். நார்மலாக ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க டெவலப்பர்ஸ் டிசைனர்ஸாக இருப்பாங்க. நான் ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டிலில் மெயின்டைன் பண்ணுறவங்க DBAவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆரக்கிளோட டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒரு காலமோட வேல்யூஸ் என்ன மாதிரியான வேல்யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலுமே அது இந்த 3 கேட்டகரிஸில் தான் வரும். ஒன்று நம்பர் அப்படின்னா 0 to 9 வேல்யூஸ் அது சொல்லுவோம் இல்லையா, நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆரக்கிளில் இருக்க என்ன பேசிக் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூமரிக் வேல்யூஸ்க்கு பார்க்கலாம். நியூமரிக் வேல்யூஸ்க்கு இருக்கிற டேட்டா டைப் வந்து நம்பர் ஆஃப் P. இங்கே P அப்படின்னு சொல்கிறது ப்ரெசிஷன். P அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எவ்வளோ டிஜிட்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம் அந்த காலமில் அப்படின்னு சொல்கிறது தான் P. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் P, S. இங்கேயும் P அப்படின்றது ப்ரெசிஷன், S அப்படின்றது ஸ்கேல். S அப்படின்றது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட். ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் S. நெக்ஸ்ட் கேரக்டர் டேட்டா டைப். கேரக்டர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 டேட்டா டைப்ஸ் அவைலபிள். ஒன்று char of n, நெக்ஸ்ட் varchar2 of n. varchar2 of n அப்படின்னா வேரியிங் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த char of n டினோட் பண்ணுறது மெமரி சைஸ் இட் ஹோல்ஸ். varchar2 of n வந்து இங்கே n டினோட் பண்ணுறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பைட்ஸ் இட் கேன் ஸ்டோர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 காலம்ஸ் எடுத்துக்கலாம், x அண்ட் y. x காலமோட டேட்டா டைப் வந்து char of 7 வச்சுக்கலாம். ஒய்யோட காலம் வந்து varchar2 of 7 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்த 2 காலமுக்குமே ஹலோ அப்படின்ற வேல்யூ தான் சேவ் பண்ண போகிறோம். ஹலோ வந்து 5 கேரக்டர்ஸ். இப்போது நம்ம எக்ஸில் சேவ் பண்ண 5 கேரக்டர்ஸ் சேவ் பண்ணாலுமே அது 7 மெமரி பைட்ஸ் எடுத்துக்கும்.
இதே வேர்க்கார் டூலில் நம்ம ஹலோ அப்படின்னு சேவ் பண்ணால் நம்ம சேவ் பண்ணுற வேல்யூ எவ்வளோ பைட்ஸோ இங்கே வந்து 5 பைட்ஸ். ஸோ நம்ம 7 ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலும் 5 பைட்ஸை மெமரியில் எடுக்கும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். நம்மளோட கேரக்டர் வேல்யூஸோட சைஸ் வேரி ஆகும்னு தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக வேர்க்கார் டூ சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து டேட். இந்த டேட் அப்படின்ற டேட்டா டைப் மூலிமா நம்ம டேட்டையும் சேவ் பண்ணலாம், டைமையும் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு SQL பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching SSIT lectures.